அடுத்ததா இடம். இடம்னா என்ன? இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பொருள் இருக்கும் இடத்தை குறிப்பிடுவது இடம். இடம்னா என்ன? பொருள்கள் இருக்கும் இடத்தை குறிப்பிடுவது இடம். இப்போ இடத்தை பார்த்திங்கன்னா 3 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன? தன்மை, முன்னிலை, படர்க்கை. இடத்தோட வகைகள் என்னென்ன? தன்மை, முன்னிலை, படர்க்கை. சரி, இப்போ அதற்கான பயிற்சியை பார்ப்போம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கரெக்டாக படிச்சுட்டு பொருத்த போகிறோம். முதல்ல பாருங்கள், நான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? நான் படம் பார்த்தேன். சரிங்களா? நான் படம் பார்த்தேன். நீங்கள் படம் பார்த்தீர்களா? நீங்கள் படம் பார்த்தீர்களா? அவன் படம் பார்த்தான். அவன் படம் பார்த்தான். அவர்கள் படம் பார்த்தார்கள். அவர்கள் படம் பார்த்தார்கள். நீ படம் பார்த்தாயா? நீ படம் பார்த்தாயா? இப்போ ஒருமைக்கும் பன்மைக்கும் தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும்? மேட்ச் பண்ணிடணும். சரிங்களா? அடுத்ததா தன்மை. தன்மை அப்படின்னு என்ன சொன்னோம்? பேசுபவன் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் குறிப்பிடுவது. நான் என் பக்கத்தில் இருக்கக்கூடியவர், அதான் நாங்கள். இப்போ சொல்லுவோம் நான் இல்லை நான். இப்போ என் நண்பர்கள் இருக்கான்னு என்ன சொல்லுவோம்? நாங்கள் படத்திற்கு போனோம் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த மாதிரி குறிப்பிடுறது தன்மை. தன்னை குறிப்பிடுவது, தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் குறிப்பிடுவது தன்மை. இப்போ அதற்கான பயிற்சி. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என், எமது, எங்கள், நான், நமது, நாங்கள் அப்படிங்கிறத 6 சொற்களை கொடுத்துட்டு எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? அதை வச்சு நம்ம கோடிட்ட இடங்களில் நிரப்ப போகிறோம். முதல்ல பாருங்கள், முதல் ஒன்று, நான் தினமும் பள்ளிக்கு செல்வேன். நான் தினமும் பள்ளிக்கு செல்வேன். இது என் புத்தகம். இது என் புத்தகம். கண்ணனும் ராமனும் எமது நண்பர்கள். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என், எமது இது ரெண்டுத்துக்குமே ஒரே பொருள் தான். ஆனால் என்னென்னா, என் அப்படிங்கிற இடத்துல என்னென்னா தனியாக குறிக்க, ஒருமைக்கு குறிக்கும். எமதுங்கும் போது என்னென்னா பன்மைக்கும் சேர்த்து வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நாங்கள் அனைவரும் சுற்றுலா சென்றோம். டில்லி எங்கள் தலைநகரமாகும். இவள் என் அன்னையார். சரிங்களா? அடுத்தது, நான் தினமும் மாலையில் விளையாடுவேன். என் ஆசிரியர் நன்கு பாடம் கற்பிப்பார். அடுத்தது பாருங்கள், இது என் பள்ளி. நாங்கள் காலம் தவறாமல் பள்ளிக்கு செல்வோம். நாங்கள் வழிபாட்டு கூட்டத்தில் அமைதியாக நிற்போம். எங்கள் இந்திய திருநாடு ஆகஸ்ட் 15 விடுதலை பெற்றது. எங்கள் வீட்டில் பூந்தோட்டம் உள்ளது. நமது வீட்டுக்கு பக்கத்தில் சந்தை இருக்கிறது. ஒழுக்கமே எங்கள் உயிர்நாடி. இப்போ பார்த்தீங்கன்னா, என், எமது, எங்கள், நாங்கள் அப்படி சொல்லி என்ன பண்ணியிருப்போம்? ஒன்று என்னை குறிச்சிருப்பேன், இல்லைன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்கள குறிப்பிட்டிருப்போம் இல்லைங்களா? அதாவது தண்ணியும் குறிச்சிக்கிட்டு தன்னை சார்ந்தவங்களையும் குறிப்பிட்டிருக்கோம் இல்லைங்களா? இதுதான் தன்மை. இது பார்த்திங்கன்னா ஒருமையும் பன்மையும் வந்திருக்கு. அடுத்ததான் முன்னிலை. முன்னிலைனா என்ன? முதல்ல தன்மைனா என்ன பார்த்தோம்? தன்னை குறிப்பது தன்மைன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ தனக்கு முன்னாடி நிற்கிறவங்களை குறிக்கிறது முன்னிலை. சரிங்களா? தனக்கு முன்னாடி இருக்கிறவங்களை குறிக்கிறது முன்னிலை. இப்போ முன்னிலைக்கான பயிற்சியை பார்க்கலாம். பாருங்கள், இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 8 சொற்களை கொடுத்து அந்த சொற்களை மட்டுமே வச்சு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? உங்களை கோடிட்ட இடங்களை நிரப்ப சொல்லியிருக்காங்க. முதல்ல பாருங்கள், நீ எந்த வகுப்பு படிக்கிறாய்? நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள்? இப்போ நம்ம வினா கேட்கும்போதே நம்ம இந்த இடத்துல இதுதான் போடணும்னு நமக்கு புரிஞ்சிடும். இப்போ நீ அப்படின்னா ஒருமை, நீர் அப்படின்னா ஒரு மரியாதைக்குரியான சொல், நீவீருங்கிறதும் மரியாதைக்குரியான சொல். இதில் பார்த்திங்கன்னா ஒருமை பன்மை எதையும் பார்க்கணும். அவங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வினாக்களுக்கு தகுந்த மாதிரியான விடைக்கு நம்ம என்ன பண்ணணும்? எழுதணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், உன் பெயர் என்ன? உமது மிதிவண்டி எது? உங்கள் அம்மா எங்கு சென்றார்? உமது பெற்றோர்கள் எங்கு வசிக்கிறார்கள்? நீங்கள் படம் வரைவீர்களா?
நீர் என்ன செய்கிறீர்கள்? சரிங்களா? அடுத்தது பாருங்க. நீவீர் அறிவில் சிறந்தவர் ஆவீர். இப்போ சொற்களுக்கு தகுந்த மாதிரியான நம்ம சொல் போட்டிருக்கோம். சரிங்களா? நீங்கள் எந்த சுவையை விரும்புவீர்கள்? உமது பள்ளியில் தோட்டம் இருக்கிறதா? உம் வீட்டில் நாய் வளர்க்கிறீர்களா? நீ கடற்கரை செல்வதுண்டா? நீர் எந்த பள்ளியில் படிக்கிறீர்? பொது சொத்துக்கள் உங்கள் உடைமை ஆகும். சரிங்களா? அடுத்தது படற்கை. படற்கைனா என்ன? தன்னையும் குறிக்காமல் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களையும் குறிக்காமல் மற்றவர்களை குறிக்கிறதுக்கு பேர் படற்கை. சரியா? அவர், அவர்கள் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதான் படற்கை. படற்கைக்கான பயிற்சி. படற்கையில் பாருங்கள், இதில் என்ன பண்ணியிருக்காங்க? அதே போல் கோடிட்டனங்களாகவே கொடுத்துருக்காங்க. முதல் ஒன்று பாருங்கள். அவள் பெயரை கூறுக. இவர் எங்கள் ஊர் தலைவர். அவர்கள் சீன நாட்டவர்கள். இவன் மிகவும் பேராசைக்காரன். அவர் அமெரிக்காவின் தூதர். இவர்கள் வெளிநாட்டு பயணிகள். அது உயர்ந்த மரமாகும். இப்போ இந்த அது, இது, அவை, இவை இதுக்கான வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா அது அப்படின்னா தூரத்தில் இருக்கிறது தான் அது, கிட்ட இருக்கிறதுக்கு பேர் இது. சரிங்களா? அதே போல் இவை அப்படின்னா பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம், அவை அப்படின்னா தூரத்தில் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இவை தாமரை பூக்கள், அவை தேன்கூடுகள், இது மிக பெரிய பானை. சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பொறுத்துகையில் பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த பல நிறங்களில் கோடிட்டு காமிச்சிருக்கேன் இவ்விடைய. இதனால் திரும்ப அதே போல் கோடு காட்டுறேன். நான் நன்றாக பாடுவேன். அது புல் மேய்கிறது. அதுன்னு நம்ம மனிதர்களை சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? அக்ரிணை பொருட்களை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அது இதுன்னு சொல்லுவோம். நம்ம உயர்த்தினை என்ன பண்ண மாட்டோம்? அது இதுன்னு சொல்ல மாட்டோம். சரிங்களா? இவர்கள், இவர்கள்னால் யார் குறிக்குது? ஜப்பானியர்களை குறிக்குது. இவர்கள் ஜப்பானியர்கள். சரிங்களா? அவன் வேட்டைக்காரன். நீங்கள் எந்த நாட்டவர்? உன் பெயர் என்ன? எங்கள் பள்ளிக்கூடம். என் புத்தகம். சரிங்களா? இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்? பொருத்தணும். அப்போது முழுமையாக புத்தகத்தில் எழுதிக்கோங்க. நன்றி.